ஹலோ ஹாய், வெல்கம் டு ஏஎம் டிரைவிங். இது வந்து 8th டே கிளாஸ். இந்த கிளாஸில் அவர் எப்படி ஓட்டுறாருன்றதை பாருங்கள். வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீட் கன்வெர்ட்டாக இருக்கா? ஓகே, சீட் பெல்ட். கிளச்சை ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் கியர் போட்டு நிதானமாக வண்டி எடு. ஹேண்ட் பிரேக் ரிலீஸில் தான் இருக்கு. ரிலீஸில் தான் உங்களுக்கு பாருங்க. இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. லைட் எரியும், தெரியுதா? லைட் எரிஞ்சா ஹேண்ட் பிரேக்கில் இருக்குன்னு அர்த்தம். தெரியுதா? அந்த ஆச்சரிய குறி போட்டிருக்கோம், அது ஹேண்ட் பிரேக். ஓகே, இப்போ போகலாம். கொஞ்சம் ரைட் எடுத்து ஆக்சலேட்டரை மெதுவாக. நெக்ஸ்ட் சும்மா ஃபர்ஸ்ட் கியரு வண்டியை நவுத்துறதுக்கு தான். அதில் அதிக நேரம் டைம் எடுத்துக்கூடாது. டக்குன்னு செகண்ட் மாற்றிடும். வரீங்க, மறுபடியும் வரீங்க, ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்கள் ஸ்லோவாக இருக்கிறதுனால லெஃப்ட் வரீங்க. ஆனால் இதே கண்டினியூ ஆகிட்டே இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு பக்கமாக அப்படியே மெயின்டைன் பண்ணணும். அப்போ பின்னாடி வரவனுக்கும் இடைஞ்சல் இருக்காது. அவன் புரிஞ்சுப்பான் அவங்கள. நீங்கள் இந்த பக்கமாகவே போகிறீங்களா, அப்போ நான் இந்த பக்கமாக போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சைலண்டாக போயிடுவான். அவனுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். பின்னாடி வரவனுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். என்னடா இது, லெஃப்ட் போகிறாங்களா ரைட் போகிறாங்களா ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி குழப்பம் வந்துடும். இப்போ ரைட் ஏறி ஹார்ன் அடி, பையன் ஓட்டுறது. ஸ்பீட் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடை கூட்டுங்க. கொஞ்சம் கண்ணாடி ஏற்றிங்க, ஏசி போட்டுக்கலாம். ஸ்பீடை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டுங்க. ஓகே, நெக்ஸ்ட். இல்லை, நூற்றில் கிளச்சு தான் காரணம். கிளச்சு அரைகுறையா இருந்துச்சுன்னா கீர் விடாது. ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணாதான் கீர் உங்களுக்கு கிளியராக விடும். இப்போ டைரக்ஷன் நல்லா பாருங்க. ஹாரன் தெரு. நெக்ஸ்ட். இப்போ கண்ட்ரோலான ஒரே ஸ்பீட். இந்த பள்ளம் எங்கே வருதுன்னு பாருங்க, அதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி ஓட்டுங்க. உங்களுக்கு கரெக்டாக இந்த 2 வீலில் தான் பள்ளம் வந்துட்டு இருக்கு. நீங்கள் ஒரு பக்கமாக போகணும், ஒன்று ரைட்டு இல்லைன்னா லெஃப்ட்டு. அது எந்த பக்கம்ன்றதை நீங்கள் தான் கவனிக்கணும். கண்ணாடி ஏற்றி இது கரெக்டாக இருக்கும். அப்படியே போங்க, ஸ்டடியாக போங்க. இப்போ ஸ்லோ மட்டும் பண்ணுங்க. அவனுக்கு ஆட்டோ இருக்கிறதுனால தான் அவன் நம்பரோட ஏறான். ஸ்லோ பண்ணணும், ஒதுங்கக்கூடாது, வெறும் ஸ்லோ. ஓகே, இப்போ நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக ஸ்லோ கிளச்சு. வண்டியை நிதானமாக ஓரமாக பொறுமையாக எவ்வளோ டைம் எடுக்க முடியுமோ அவ்வளோ டைம் எடுங்க. லெஃப்டில் பாருங்கள், மிரரில். பிரேக் இப்போ அழுத்தாதீங்க. இந்த பிரேக் அழுத்திட்டு லெஃப்ட் வரக்கூடாதுங்க. கிளச்சை அழுத்திட்டோமா அப்படியே ஓரம் வந்துடுங்க. ஓரம் வந்து நேராக இருக்கான்னு கவனிச்சுட்டு லாங் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ தான் பிரேக் அழுத்தணும். நம்ம முன்னாடியே பிரேக் அழுத்தும் போது பின்னாடி வரவனுக்கு குழப்பமாயிடும். என்னடா அது, இவங்க நடு ரோட்லேயே நிறுத்த போகிறாங்களா அப்படின்ற மாதிரி ஆகிடும். நீங்கள் ஓரம் வந்துட்டீங்க, பிரேக் அடிச்சிங்கன்னா அவன் நவுந்து போயிடுவான். கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணி சரியாக இருக்குது. ஆனால் சில விஷயங்கள் மறந்துடுறீங்களோன்னு தோணுது. அதை கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக செய்யுங்க. இப்போ நம்ம மறுபடியும் வண்டி அடிக்கலாம். ஏசி போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் திணற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் கண்ட்ரோலாக ஆகிடும்.
கிளச். போதும், ரைட் போதும். இது அதிகம் தான் ரைட் வந்தது. கொஞ்சம் ஸ்டடி பண்ணிவிட்டு ஆக்சிலேட்டரை படிப்படியாக கூட்டுங்க. நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம். நெக்ஸ்ட் ஓகே. இப்போ நமக்கு அதிகமாக ஆக்சிலேட்டர் வேண்டாம், தேர்ட்லேயே போகலாம். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம ஓட்ட போகிறது கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும். ரிலாக்ஸ்டா. நீங்கள் முதல்ல என்ன பண்ணுங்க, லைட்டாக ஆக்சிலேட்டர் குறைங்க. உங்களுக்கு ரோடு தெரிகிற அளவுக்கு வச்சு. அங்கேயே சொன்னேன். ஓகே, இப்போ லேசாக கொடுங்க. அந்த ஆக்சிலேட்டரை இன்க்ரீஸ் பண்ணாமல் இருங்க. ஓகே, இப்போ கம்ப்ளீட்டாக கிளச்சு அந்த காலை எடுத்து பிரேக்கை ரெடியாக வச்சுக்கோங்க. லைட்டாக பிரேக் அப்ளை பண்ணி கியரை செகண்டை குறைச்சி பிரேக்கை விட்டுருங்க. இல்லை இங்கே முடிச்சிருங்க. பிரேக்கை விட்டுருங்க. சக்கி மாற்றிட்டு பிரேக் விட்டுருங்க. போதும்னு சொன்னேன்னே அங்கேயே வண்டியை நிப்பாட்டிடுங்க. உலகுது மெதுவாக எடுங்க. அதாவது வேகத்தடை ரீச் பண்ணும்போது பிரேக்கில் காலில் இருக்கக்கூடாது. நீங்கள் பிரேக்கில் காலை வச்சுட்டு இருந்தீங்கன்னா வேகத்தடையில் உங்களுக்கு வண்டி ஏறும்போது இறங்கும்போது என்ன ஆகும்னா, இல்லை அந்த அந்த ட்விஸ்ட் ஆகுதுல்ல, அதாவது வண்டி வந்து ஷேக் ஆகுதுல்ல, அந்த ஷேக்கிங்லேயே நீங்கள் பிரேக் அழுத்திடுவீங்க. அதனால தான் வண்டி நிற்கிறதுக்கு காரணமே. எப்போவுமே வேகத்தடை கிராஸ் பண்ணும்போது பிரேக்கை நீங்கள் யூஸ் பண்ணி தூரத்துலேருந்தே முழுசாக விட்டுருங்க. அதை நீங்கள் அதில் கால் வச்சுக்கிட்டே இருக்காதீங்க. ஓகே, இப்போ பாருங்கள் அங்கே வேகத்தடை இருக்கா. இப்போ நீங்கள் என்ன வேகம் இருக்குன்னு செலக்ட் பண்ணிங்க. 20 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தால் நமக்கு பிரேக் தேவையில்லை. வெறும் கிளச்சை மட்டும் அழுத்துங்க. டைரக்ஷன் நல்லா லாங்காக பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் ரைட் அதிகமாக இருக்கீங்க, அதை சரி பண்ணிங்க இங்கேருந்து. ஓகே, ஸ்டடி. திருப்பி மறுபடியும் அதை ஸ்டடி பண்ணிக்கணும், இல்லைன்னா ஒரு பக்கமாகவே இழுக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ நமக்கு வேகம் வேண்டாம். ஹார்ன் அடிங்க. கிளச்சு இந்த மாதிரி முழுசாக எடுத்துட்டிங்கன்னா வண்டி வந்து அப்படி ஜர்க் ஆகும். அதுக்கு என்ன பண்ணுங்க, ஏன்னா நம்ம ஸ்லோவாக தானே போயிட்டுருக்கோம், அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆஃப் கிளச் லைட்டாக மெயின்டைன் பண்ணுங்க. கொஞ்சம் லெஃப்டாக வந்து இப்போ வெறும் கிளச்சு. கண்டிப்பாக பிரேக் தேவை, ஏன்னா கொஞ்சம் பெரிய ஸ்பீட் பிரேக். அவ்வளோதான், பிரேக் விட்டுட்டு கிளச்சை மட்டும் எடுங்க. ரைட் இண்டிகேட்டரு தள்ளி விட்டுரு. நம்ம இப்போ ரைட்டில் வளைக்க போகிறோம். பின்னாடி வண்டி வருதான்னு பார்த்துட்டு அவன் எப்படி வளைச்சானோ அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இங்கேருந்தே கொஞ்சம் ரைட்டு அப்படி கோஸாக போயிட்டு வளைக்கும் போது என்ன பண்ணுங்க, உங்கள் ரோடை தவிர வேறு யாரையும் பார்க்காதீங்க. இப்போ பொறுமையாக போதும். அங்கே பாருங்கள், உங்கள் ரோடை பாருங்கள். இப்போ தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் இப்படி தான் வளைக்கணும். இப்போ ஸ்டடி. நமக்கு எவ்வளோ தேவைன்றதை நம்ம ரோடை நம்ம பார்த்தா மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், வளைக்கும் போது மற்றவங்கள பார்க்க ஆரம்பிச்சிடும். ஆனால் தான் நம்மளுக்கு வளைவு தெரியாமல் போயிடுது. இப்போ ஆக்சிலேட்டரை படிப்படியாக கூட்டு. இப்போ இந்த தடவை கொஞ்சம் கவனமாக பார்த்து ஓட்டுங்க. பள்ளம் எங்கே வருது, நம்ம எவ்வளோ லெஃப்ட் ரைட் எடுக்கிறோம். இன்னும் கொஞ்சம் ஸ்பீட். லெஃப்ட்டு வரும்போது பாருங்கள், ஏன்னா நீங்கள் ரைட்டில் போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி வரோம், லெஃப்டில் நுழைவோம். அதை கவனிக்காமல் நம்ம வேகமாக வளைக்கும் போது இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்பீட் இன்னும் கொஞ்சம். நெக்ஸ்ட் ஸ்டேரிங் வளைக்கிறீங்கன்னு தெரியுது, ஆனால் பள்ளம் அவாய்ட் ஆகலையே. கரெக்டாக பள்ளத்திலேயே போகிற மாதிரி தான் தெரியுது எனக்கு.
இந்த மழை பெஞ்சி ஈரமாக இருக்குது தெரியுதா உங்களுக்கு? ஈரமாக இருக்கிற இடத்துலாம் பள்ளம் இருக்குன்னு அர்த்தம். காஞ்சி போய் இருக்கு பாருங்க, தெரியுதா உங்களுக்கு வித்தியாசம்? அந்த காஞ்சி போன இடம் பள்ளம் இல்லாமல் வண்டி ஸ்மூத்தாக போகிற இடம். அப்போ நம்ம அந்த டைரக்ஷனில் நம்ம வண்டியோட வீலை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணணும். இப்போ எப்படின்னா, இப்போ பாருங்கள், இந்த 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 மாதிரி போகும்போது உங்களுக்கு அந்த பள்ளம்லாம் பாருங்கள் அவாய்ட் ஆகிடும். இப்போ வண்டி ஸ்மூத்தாக போதா? இதை தான் நான் சொல்கிறேன் ஆரம்பத்துலேருந்தே. ஒன்று ரைட் பக்கமாக ஒட்டி போகணும், இல்லைன்னா லெஃப்ட் பக்கமாக ரொம்ப போயிடக்கூடாது, ஓட ஒட்டுற அளவுக்கு போனால் போதும். அப்போ உங்களுக்கு அந்த வண்டியில் வைப்ரேஷன் வராது. ஓகே, நெக்ஸ்ட் கிளச். காரணம் கிளச். இப்போ போடுங்க, விடும். தேர்ட்லேயே போங்க, ஸ்லோவாக போங்க, விட்டுட்டு ஹாரன். ஓகே, இப்போ எதிர்க்க போறவன் பிரேக் எங்கேருந்து ஆரம்பிக்கிறான்னு பாருங்க. ஓகே, ஸ்லோ கிளச். நீங்களும் அந்த இடத்துல இருந்து ஆரம்பிங்க. கிளச்சை ஃபுல்லாக அழுத்திட்டு பிரேக் கொஞ்சம் அதிகமாக இங்கே யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்க பாருங்க, 20 வருதான்னு பாருங்க. இருக்கு ஒன்றும் இல்லை. இப்போ பிரேக்கை விட்டுருங்க. கிளச்சை நல்லா அழுத்திருக்கீங்களா? தள்ளி இங்கே பாருங்க, ஒன்றும் இல்லை, தள்ளி கீழே. இப்போ கிளச்சை பொறுமையாக அதே நீங்கள் அழுத்துறீங்களா, வேகமாக அழுத்துங்கன்னு நான் சொன்னேன். ஸ்லோவாக அழுத்தாதீங்க, வேகமாக அரெஸ்ட் பண்ணுங்க. வேகமாக அரெஸ்ட் பண்ணால் தான் கிளச்சு முழுமையாக உங்களுக்கு அரெஸ்ட் ஆகும். நீங்கள் மெதுவாக அழுத்துறதுனால தான் உங்களுக்கு அந்த கீர் டைட்டாக விழுது. இப்போ பாருங்கள், கிளச்சை எடுக்கிறீங்களா, எடுங்க. ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஸ்பீடை கொடுங்க, ஸ்பீடை கொடுங்க, கூட்டிக்கிட்டே வாங்க. நல்லா நல்லா இன்னும். இப்போ போய் கீழே இடிக்கிற வரைக்கும் வேகமாக அழுத்துங்க கிளச்சை. இப்போ பாருங்க எவ்வளோ அழகாக விழுது. ஃபாஸ்ட்டாக அழுத்தணும், கீழே போய் முட்டணும். கண்ட்ரோலாக எடுங்க. ஸ்பீடு வந்து ஸ்லோவாக இருக்குது. ஹார்ன் அடிச்சு. ஓகே, இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்லோ பண்ணிவிட்டு கிளச்சை அழுத்திக்கலாம். லெஃப்டில் வண்டியை ஓரமாக ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக பள்ளம் தான் போயிட்டுருக்கு. நீங்கள் அதில் ஃபோக்கஸ்டாக இல்லை, மற்றவங்கள கவனித்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கீங்க. ஒரு ஐடியாவுக்கு வந்துடுங்க. பின்னாடினா அப்படி அடக்கி கொஞ்சம் பிரேக்கை விடுங்க, சுத்தமாக அழுத்த வேண்டாம். அப்படி வந்து இப்போ வண்டியை ஸ்டாப் பண்ணுங்க. கிளச்சை ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? நியூட்ரல். உங்களுக்கு கிளச்சு வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னா வண்டி உதறும். கிளச்சு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வண்டி வந்து இன்ஜின் இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கும், இன்ஜின்லேருந்து பவர் வராமல் இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், கிளச்சை அழுத்தும் போது அப்படி வேகமாக அழுத்துங்க, எல்லா கீருமே ஸ்மூத்தாக விடும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், கிளச்சை அழுத்தும் போது மெதுவாக அப்படி அழுத்துறீங்க. ஆனால் தான் உங்களுக்கு அது வேலை செய்யும். ஃபாஸ்ட்டாக அழுத்துங்க. கிளச்சை அழுத்தும் போது எப்போவுமே ஃபாஸ்ட்டாக தான் அழுத்தணும். ஓகே, இந்த கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த கிளாஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.